முதுகு பகுதியில் வலி, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு கீழே நமக்கு வலி வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உடனடியாக மருத்துவரை அணுகணும். நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே, கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர நேச்சுரல் ஃபில்டர் தான் இந்த கிட்னியில் இருக்கிற இந்த ஃபில்டர். கிட்னியில் கிட்டத்தட்ட நெப்ரான் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஃபில்டர் நம்ம உடம்புல இருக்குங்க. நம்ம கிட்னியில் டீடாக்ஸ் என்சைம்ஸ் ஆக்டிவ் செய்யறதுக்கு கசப்பான உணவுகள் எடுத்துக்கணும். நாம் சொன்ன அந்த 7 எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு நம்மளுடைய கிட்னி வந்து ஆக்டிவாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கிட்னி நம்ம உடம்புல எவ்வளோ வேலைகள் செய்யுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 180 லிட்டரை தினமும் வந்து ஃபில்டர் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே, கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர நேச்சுரல் ஃபில்டர் தான் இந்த கிட்னியில் இருக்கிற இந்த ஃபில்டர். ஸோ இந்த கிட்னி பாதிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியாது, லேட்டாக தான் நமக்கு தெரியும். நம்ம கிட்னி பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 7 விதமான எக்ஸசைஸ் அண்ட் டெக்னிக்லாம் இருக்குது. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்னி நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரியே திரவங்களில் எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கனிமங்களை எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையுமே இது பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னியில் கிட்டத்தட்ட நெப்ரான் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ஃபில்டர் நம்ம உடம்புல இருக்குங்க. இது வந்து பிளட்டில் இருக்கிற கிருமிகளை ஃபில்டர் பண்ணுற வேலைகளை பார்க்குது. ஸோ கிட்னி எவ்வளோ வேலை பண்ணுது பார்த்தீங்களா? அந்த கிட்னியை நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம கைகளை மேலே உயர்த்தி காலையும் லைட்டாக உயர்த்தி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்னி வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதியில் தான் இருக்குது. அதாவது இடுப்புக்கும் மேலே அந்த நடு பகுதியில் தான் நம்ம கிட்னி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான துணியை வந்து நம்ம தினமும் போட்டு சின்ன ஒரு ஒத்தடை மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். வெதுவெதுப்பான துணி தான். ஸோ இதை நீங்கள் போடும்போது உங்களுடைய பிளட் ஃப்ளோ வந்து நல்லா போகும் கிட்னிக்கு. அதே மாதிரியே நம்மளுடைய முதுகு பகுதியில் வலி, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு கீழே நமக்கு வலி வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உடனடியாக மருத்துவரை அணுகணும். அதே மாதிரியே சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய நாக்குக்கு கீழே ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்துப்பு, அதை கொஞ்சம் வச்சுட்டு உமிழ்நீரை நல்லா சுரக்கும். அந்த உமிழ்நீரோட உங்களோட தண்ணியை குடிச்சுக்கோங்க, இல்லை உணவுகள் எடுத்துக்கோங்க, இல்லை நீராகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பிளட் ஃப்ளோ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே மூச்சு பயிற்சி, அதாவது நல்லா மூச்சை உள்ளே இழுத்திங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதி வெளியே வரணும். அந்த மாதிரி மூச்சை வெளியே இழுத்து உள்ளே இழுத்து வெளியே மெதுவாக விடுங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதரவிதானம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பகுதி இருக்குது உடம்புல, அதாவது மார்புக்கு கீழே வயிற்று பகுதிக்கு மேலே இது உதரவிதானம்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரியே நம்ம கிட்னிக்கும் வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும், போகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை நல்லா கவனமாக பண்ணுங்கள். நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நம்ம வயிறு வெளியே வர மாதிரி பண்ணணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. மெதுவாக மிக மெதுவாக மூச்சை நீங்கள் வெளியே விடணும். அதே மாதிரியே நீங்கள் தினமும் வந்துட்டு ஜாக்கிங் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10லேருந்து 20 முறை காலை கொஞ்சமாக உயரமாக வச்சு ஜம்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது நம்ம பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். அதே மாதிரியே கிட்னிக்கும் பிளட் ஃப்ளோ வந்து மேம்படும். நம்ம கிட்னியில் டீடாக்ஸ் என்சைம்ஸ் ஆக்டிவ் செய்யறதுக்கு கசப்பான உணவுகள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பாகக்காய், கூடவே வந்துட்டு துவர்ப்பு நெல்லிக்காய். இந்த பாகக்காய் நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும். இன்னொரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியை வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் நம்ம திருப்பி ஒரு 10 to 15 முறை இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். கூடவே வந்து கிட்னிக்கு தேவையான பிளட் ஃப்ளோ வந்து ஸ்பீடாக போகும். கிட்னி பிளட் ஃப்ளோ, டாக்ஸின் லோடு, மினரல் பேலன்ஸ் இதால தான் பாதிக்கப்படுது. நாம் சொன்ன அந்த 7 எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு நம்மளுடைய கிட்னி வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரியே ஓவர்லோடு ஆகாமல் நம்ம கவனிச்சுக்கணும். பொதுவாகவே வந்து நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுமே ரொம்ப முக்கியம்.
அதனால நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், சரியான நேரத்துல தூங்கணும், முக்கியமா உடற்பயிற்சி செய்யணும். இது 3மே செஞ்சோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம பண்ணாலே நம்ம உடம்பு வந்து இது எப்போயுமே பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஸோ கிட்னி பாதிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா சிறுநீரகம் வந்து நமக்கு எவ்வளோ வேலை செய்யுதுங்கிறத நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பதிவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.